நாட்களாய் இருக்கிறதப்பா. ஆண்டவரே, இவர்களுக்காக நாங்கள் மன்றாடி திறப்பிலே நிற்கும்படியாய் எங்களுக்கு கொடுத்த நல்ல கிருபைகளுக்காய் ஸ்தோத்திரம். தொடர்ந்து நீர் ஆசீர்வதியும் இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென். உட்காருவோம். நம்ம உட்காரலாம். ஃபாதர் ஜெரோமையா அவர்களே வந்து உங்களிடத்துல சில வார்த்தைகளை பேசும்படியாக அழைக்கிறோம். ஃபாதர் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். அன்பு தோழர்களே, கடந்த 9 நாட்களாக நீங்கள் இந்த இடத்திலே போராட்டம் செய்து கொண்டிருக்கின்றீர்கள். கோலார் தங்கவிலிருந்து பல பேர் வந்து உங்களோடு ஆதரவாக நின்று இருக்கின்றார்கள். உங்களில் ஒரு சிலர் நினைத்து கொண்டிருக்கலாம், நம்முடைய கோலார் தங்கவிலே எத்தனையோ கிறிஸ்தவர்கள் இருக்கின்றார்கள், அவர்கள் யாருமே வரவில்லையே என்று. 9 நாட்கள் நாங்கள் வரவில்லை, நீங்கள் இங்கு போராடி கொண்டிருக்கின்றீர்கள். ஆனால் நாங்கள் ஒவ்வொருவரும் எங்களுடைய ஆலயத்திலே ஆண்டவரிடத்திலே போராடி கொண்டிருக்கின்றோம். எங்களுடைய ஒவ்வொரு ஆலயங்களிலும் உங்களுடைய கோரிக்கைக்காகவும் உங்களுடைய வேண்டுதலுக்காகவும் ஒவ்வொரு நாளும் ஜெபித்துக் கொண்டிருக்கின்றோம். ஏனென்றால் நாம் நம்புவது, நாம் விசுவசிப்பது, நம் தேவன் நம்மை கைவிட மாட்டார். நம் தேவன் நம்மை ஒருபோதும் கைவிட மாட்டார். நம் கண்ணீரையும் நம்முடைய கவலைகளையும் அவர் அறிந்தவராக இருக்கின்றார். ஏனென்றால் அவர் நம்முடைய சுமைகளை சுமந்தவராக இருக்கின்றார். ஆகவேதான் நாம் அவரிடத்திலே போராடி கொண்டிருக்கின்றோம். ஆக அதன் தொடர்ச்சியாக இன்று 9வது நாள், இன்று உங்களோடு நாங்கள் வந்து இருந்து உங்களுக்காக எங்களுடைய ஆதரவை கொடுக்க வந்திருக்கின்றோம். நிறைய பேசுறதுக்கு இங்க அவசியம் இல்லை. நிறைய பேர் இங்க பேசியிருக்கிறாங்க. நாங்கள் நிறைய ஜெபிக்கின்ற ஆட்கள். உங்களுக்காக இன்னும் நிறைய ஜெபிப்போம். நிச்சயமாக நீங்கள் வெற்றியை காண்பீர்கள். நிச்சயமாக ஆண்டவர் அந்த வெற்றியை கொடுப்பார். நிச்சயமாக ஆண்டவர் உங்களுடைய கண்ணீரையும் கூக்குரலையும் கேட்டு நீங்கள் கோரிக்கை விடுக்கின்ற அனைத்தையும் அவர் நிச்சயமாக உங்களுக்கு செய்வார். இதுதான் நம்முடைய நம்பிக்கை, இதுதான் நம்முடைய விசுவாசம். அதை உங்களுக்கு நாம் நிரூபித்திட இன்று அனைத்து சபைகளும், இந்த கத்தோலிக்க கிறிஸ்தவர்களை மட்டுமல்ல, இந்த கோலார் தங்கவில் இருக்கின்ற எல்லா சபைகளும் ஒன்றாக சேர்ந்து, ஒரே குடும்பமாக சேர்ந்து, ஒற்றுமையோடு, வேறுபாடு இல்லாமல் நாங்கள் அனைவரும் வந்திருக்கின்றோம் என்றால் இந்த ஒற்றுமைக்கு நிச்சயமாக ஆண்டவர் பதில் கொடுப்பார். நிச்சயமாக ஆண்டவர் நமக்கு ஆசீர்வாதத்தை கொடுப்பார். நீங்கள் கோருகின்ற அந்த கோரிக்கையானது இந்த உங்கள் மேனேஜ்மெண்ட்டுக்கு கேட்கப்பட்டு, நாங்க வந்து இங்க போராட முடியாது, நீங்க தான் இங்க போராட முடியும். நாம எங்க போராட முடியும்? நம்ம ஆண்டவரிடத்தை தான் போராட முடியும். நாம் தொடர்ந்து உங்களுக்காக போராடுவோம், உங்களுக்காக ஜெபிப்போம். உங்கள் கோரிக்கை நிச்சயமாக நிறைவேறும் என்ற நம்பிக்கையோடு தொடர்ந்து எங்களுடைய ஜெபத்தையும் எங்களுடைய ஒத்துழைப்பையும் எங்களுடைய ஆதரவையும் இங்கு இருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் நாங்கள் காண்பிக்க இங்கு வந்திருக்கின்றோம். ஆண்டவர் தொடர்ந்து உங்களை ஆசீர்வதிப்பாராக, உங்களுக்கு பலத்தை கொடுப்பாராக. ஆண்டவர் உங்களோடு இருந்து வெற்றியின் பாதைகளை உங்களை அழைத்து செல்வாராக. நன்றி. காட் பிளஸ் யூ ஆல். காரியங்கள், குடும்பத்தின் தேவைகள், உங்களுடைய குடும்பத்தில் செய்ய வேண்டிய காரியங்கள், உறவிலையும் நண்பர்கள் மத்தியிலையும் நீங்கள் கொடுத்ததான வாக்கு, நீங்கள் செய்ய வேண்டிய காரியங்கள், இவைகளெல்லாம் நீங்கள் தள்ளிவிட்டு இந்த இடத்தில் உட்கார்ந்து கொண்டிருக்கிறீர்கள். உண்மையாகவே தேவன் உங்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம். ஃபாதர் அவர்கள் சொன்னது போல இப்பொழுதும் உங்களுக்காக ஒவ்வொரு குடும்பங்களையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாய், இதில் இருக்கிற ஒவ்வொரு லேபர்ஸ் உங்களுடைய குடும்பங்களை ஆசீர்வதிக்கும்படியாய் ரெவரண்ட் அமலநாதன் ஐயா அவர்கள் முன்னே வந்து ஜெபிக்கும்படியாக நான் கேட்கிறேன். எல்லோருமே எல்லார் குடும்பத்தையும் கர்த்தர் கைவிடாமல் தேவைகளை சந்தித்து இயேசு கிறிஸ்து தேவன் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று உங்களுக்காக ஒரு சிறு ஜெபத்தை நாங்கள் ஏறெடுக்கிறோம். நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளில அருமையான எங்கள் கோலார் தங்கவியலின் ஆண்டவரே, இந்த தொழில் சங்கத்தில் வேலை செய்கிற என்னுடைய சகோதரர்கள், சகோதரிகள், அவருடைய குடும்பங்கள், ஆண்டவரே எங்கள் ஊரில் இந்த ஒரு தொழிற்சாலை எத்தனையோ வருஷமாக இருக்கிறது. எங்கள் நபர்களுக்கு, எங்கள் ஆட்களுக்கு, எங்கள் பிள்ளைகளுக்கு, எங்கள் சகோதரர்களுக்கு இதில் வேலை கிடைக்கணும், அது நிரந்தரம் ஆகணும், அப்படி வேஜ் ரிவிஷன் நடக்கணும். இந்த 2 முக்கியமான கொள்கையை இப்படி அன்பின் கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ராஜா.
யாரால முடியும்? மனுஷனால கூடாததெல்லாம் தேவனால கூடும் என்று சொல்லி இருக்கிறது. அந்த நாட்களில் ராஜாக்கள் உடைய சமூகத்தில் அழுதிருந்து ஆண்டவரை முடியாதவைகளெல்லாம் உடைய ஆண்டவரை பாதையில முடித்து காண்பித்தார்கள். இதோ நாங்கள் ஒருமித்து கூடி உடைய சமூகத்தில் ஜெபிக்கிறோம் ராஜா. ஆண்டவரேப்பா, நாங்கள் சகோதரர்களாய் கூடி ஜெபிக்கையில் அங்கே வெற்றியும் ஜெயமும் சமாதானத்தின் கர்த்தர் உண்டு பண்ணுவீர். அதிகாரிகள் ஆண்டவரேப்பா தேவன் இந்த ஒரு சங்கத்துடைய CMD ஆண்டவரே, அதுக்குரிய ஆண்டவரே மினிஸ்டர் ஆண்டவரே, பிரதம மந்திரி, ஜனாதிபதி, அதுக்குரிய அந்த சம்பந்தப்பட்ட யாரெல்லாம் இருக்கிறார்களோ அந்த வாசலெல்லாம் இப்போது திறக்கப்படுவதாக, தட்டப்படுவதாக இயேசு நாமத்தில் நம்முடைய அன்பின் கரத்தில் இந்த முழு கோரிக்கையும் வைக்கிறோம் ராஜா. நீங்கள் ஆமென்றும் செய்து முடிப்பதற்கு நன்றி சொல்லி ஆண்டவர் இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். உங்கள் யாவரையும் நாங்கள் தென்னிந்திய திருச்சபை மாத்திரமல்லாமல் KGF ஏரியாவில் இருக்கின்ற அனைத்து கிறிஸ்துவர்களின் சார்பாக நாங்கள் வாழ்த்துகின்றோம். நீங்கள் இந்த இடத்தில் ஏறெடுக்கின்ற உங்களுடைய நீதியின் குரல், உங்களுடைய உரிமையின் குரல் எங்களுடைய இல்லங்களில் நாங்கள் அமர்ந்திருந்து கேட்கும் பொழுது எங்களுடைய உள்ளங்கள் கலங்கிருக்கின்றது. ஏனென்றால் கடந்த தலைமுறை பாரத் கோல்ட் மைன்ஸை இழந்தது. இந்த தலைமுறை பெம்மலை இழக்க கூடாது என்பதற்காக நீங்கள் ஏறெடுக்கின்ற உங்களுடைய நீதியின் குரலில் நாங்கள் இணைந்திருக்கின்றோம். எங்களுடைய ஜெபங்கள் உங்களோடு இணைந்திருக்கின்றது என்பதை உறுதிப்படுத்த நாங்கள் உங்களோடு இந்த நாளில் இணைந்திருக்கின்றோம். அன்பு கூர்ந்தவர்களே, நம்முடைய வரலாற்றை பார்க்கும் பொழுது விசேஷித்த வரலாற்று. நெஹ்ரு அவர்கள் இந்திய தேசத்தின் பொருளாதார வளர்ச்சிக்காக வேர்ல்ட் பேங்கை அணுகி லோன் கேட்கும் பொழுது நம்முடைய தங்க வயலின் தங்கத்தை அவர் செக்யூரிட்டியாக வைத்து நம்முடைய இந்திய தேசத்தின் பொருளாதார வளர்ச்சிக்கு நம்முடைய KGF மண் நாம் அனைவரும் அதற்கு உறுதுணையாக நின்றிருக்கின்றோம். இன்றைக்கு பொருளாதாரமாக வளர்ச்சி பெற்றிருக்கின்ற இந்திய தேசத்தின் இந்த வெற்றிக்கான காரணம் நம்முடைய மூதாதையர்களுடைய உழைப்பாக இருக்கின்றது என்பதை நாம் மறந்துவிடவே முடியாது. ஆகையால் காமராஜர் ஐயா அவர்களை அணுகும் பொழுது தமிழ்நாட்டுக்கு தான் பெம்மல் வரணும் மத்திய அரசு ஒரு முடிவு எடுத்தது. அப்பொழுது இருந்த KC ரெட்டி மற்றும் கிருஷ்ணப்பா சென்ட்ரல் மினிஸ்டர் அவர்கள் KGF பகுதியில் தமிழ் வாழ் மக்கள் இருக்கின்றார்கள், அங்கே கோலார் கோல்ட் மைன்ஸ் மூட இருக்கின்ற சூழ்நிலையில் இருப்பதினால் இந்த பெம்மல் KGFக்கு வருந்தால் அங்கிருக்கின்ற மக்கள் கூட்டத்திற்கு நல்லதொரு எம்ப்ளாய்மெண்ட் கிடைக்கும் என்கின்ற ஒரு சூழ்நிலை, ஒரு செய்தி அவரிடத்தில் பகிர்ந்தார்கள். உடனடியாகவே காமராஜர் ஐயா அவர்கள் அந்த ஒரு வாய்ப்பை நமக்கு வாங்கி கொடுத்திருக்கின்றார். இன்றைக்கு அந்த வாய்ப்பை மீட்டெடுக்கின்ற ஒரு சூழ்நிலையில் நாம் இருக்கின்றோம். நாங்கள் உங்களிடத்தில் நாங்கள் கூறிக்கொள்கின்ற ஒரே ஒரு காரியம், உங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கின்றோம். ஏனென்றால் கிறிஸ்துவ விசுவாசத்தின் பிரகாரம் யூதர்களின் நீதியின் கதைகள் இருக்கின்றது. அங்கே நீதிக்காக இணைந்து போராடும் பொழுது பரத்திலிருந்து தேவ தூதர்களும் ஆண்டவர் இறைவனே உங்கள் மத்தியில் இறங்கி வந்து உங்களுக்காக போராடுவார் என்கின்ற நீதியின் கதை இருக்கின்றது. அந்த விசுவாசத்தை நாங்கள் நம்புகின்றோம். பெம்மல் பாரத் எர்த் மூவர்ஸ் லிமிடெட் இஸ் டெஃபினெட்லி அண்டர் காட்ஸ் ஹேண்ட்ஸ். ஆண்டவர் உங்களுக்காக, நம் அனைவருக்காக முன்னின்று போராடுவார். இந்த போராட்டத்தில் ஆண்டவர் நம் அனைவருக்கும் வெற்றியை தருவார். அதை இணைந்து நாம் அனைவரும் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரங்களையும் நன்றிகளையும் ஏறெடுப்போம். உங்களுடன் நாங்கள் இருக்கின்றோம். தினந்தோறும் நாங்கள் உங்களுக்காக ஜெபித்துக் கொள்கின்றோம். நாம் இணைந்து இதற்காக போராடுவோம். ஆண்டவர் நம் அனைவரையும் நடத்துவாராக. ஆமென்.